நான் ஒன்று சொல்லுகின்றேன், தலைவர் பிரபாகரன் அவர்கள் தான் ஈழம் பெற்றுத் தருவேன் என்று சொல்லி போராட்டத்தை ஆரம்பிக்கவில்லை. இப்போது வரவேற்பதற்காக கார்த்திகை பூக்களோடு இருக்கிறார்கள். விடுதலை புலிகள் தேசிய மலராக அந்த வகையிலே தற்போது இன்றைய நாளிலே இங்கே கார்த்திகை பூக்கள் செடிகளில் பூக்கின்ற நேரம், அந்த செடிகளை எல்லாம் ராணுவத்தினால் அளித்த வரலாறு இருக்கின்ற பொழுதுதான் கார்த்திகை பூவை நாங்கள் எந்த விருந்தினரை இந்த அரங்குக்கு அழைத்தாலும் கூட திருமாவளவன் அவர்கள் இள வயது பிராயத்தில் அவர் ஒரு சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்த பொழுதே தலைவர் பிரபாகரன் அவர்களை நேர்கண்டு அவர்களுடன் மிக நெருக்கமான தொடர்புகளை கொண்டிருந்த ஒருவர். இதற்கு முன்னரும் பல தடவைகள் யாழ்ப்பாணம் வந்திருக்கின்றார் தலைவர் பிரபாகரன் அவர்கள். அவர்கள் கார்த்திகை பூவை தெரிவு செய்ததால் கார்த்திகை பூ தமிழ் மக்களின் அடையாளம் அல்ல. எங்களுடைய யாழ்ப்பாண குடாநாட்டின் ஆனையிரவு கடல் நேரியில் இருக்கக்கூடிய கழுத்து பகுதியையும் அவர்கள் துண்டாடும் என்று சொல்லி எங்களுடைய பாராளுமன்றத்தில் பேசி நாங்களே அதனை படம் எடுத்து அதனை யூடியூப்பில் போடுவதை தவிர எதிரி யார் நண்பர் யார் என்கின்றதற்கு தெளிவான வரையறை ஒன்று எங்களுக்கு தேவைப்படுகின்றது. கௌரவ திருமாவளவன் அவர்களிடம் நான் வைக்கின்ற வேண்டுகோள் இதுதான். உறைந்து போயிருக்கின்ற அல்லது ஒரு பேசாத பொருளாக மெல்ல மெல்ல நழுவிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய விவகாரம் மீண்டும் மேசைக்கு வர வேண்டும். டெல்லியால் ஆகுமா, டெல்லியால் உங்களால் அசைக்க முடியுமா என்கின்றதற்கும் அப்பால் தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை தொடர்ந்தும் பேச வைக்க வேண்டும். நாங்கள் அதை இட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று, ஒரு பொதுவாக ஒரு கருத்து இருக்கின்றது. தமிழகத்தில் ஈழ ஆதரவு நிலைப்பாட்டை ஒரு அரசியல்வாதி முன்னெடுப்பாராக இருந்தால் அது திருமாவளவனாக இருக்கட்டும் அல்லது சீமான் அவர்களாக இருக்கட்டும் வைகோ அவர்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கின்றவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. எங்களை பற்றி பேசி பேசித்தான் அவர்கள் தமிழ்நாட்டில் தங்களுடைய வாக்கு வங்கியை வளர்க்கின்றார்கள் என்று சொல்லி முற்றிலும் அது தவறு. எங்களை பற்றி பேசாதவரா வைகோ? இவர்கள் தலையெடுப்பதற்கு முன்னதாகவே அவர் பன்னெடுங்காலம் வன்னிக்காட்டில் வந்து படம் எடுத்து அதையெல்லாமே அங்கு பரப்புரை செய்திருக்கின்றார். ஈழ ஆதரவு நிலைப்பாட்டில் அவர் ஒரு உறுதியான ஆரம்ப கர்த்தாவாக செயற்பட்ட நிலையில் அவரது கட்சியை பெருமளவுக்கு வளர்த்துக் கொண்டு செல்ல முடியும். ஆகவே ஈழ ஆதரவு நிலைப்பாடு இருந்தால் அவர்கள் தங்களை வளர்த்துக் கொள்வார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் இந்திய தேசத்தில் நாடாளுமன்ற உறுப்பினருமான தமிழகத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் இருக்கின்றார்கள். பாண்டிச்சேரியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழர்களினுடைய பிரதிநிதியாக டெல்லியில் இருக்கின்றார்கள். இந்த 40 பேரை யுத்தத்திற்கு பிறகு சரியான முறையில் எங்களுடைய கருத்துக்களை பேச வைக்க முடியாத நாங்கள் கருத்துரையாளர்களாக சிறப்பு விருந்தினராக நிலாந்தன் அவர்கள் வந்திருக்கின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழகத்தில் இருந்து எனது அழைப்பின் பேரில் எனது நண்பர் திருமாவளவன் அவர்கள் இந்த விழாவில் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்றார். அவரை நான் தொலைபேசியில் வாருங்கள் என்று அந்த அழைப்பை நான் தான் விடுத்தேன். அவர் சொன்ன வார்த்தை, வரலாம் அண்ணா, ஆனால் நான் வந்தால் நீங்களும் சேர்ந்து விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று சொல்லி சொன்னார். நிலவுக்கு அஞ்சி நாங்கள் யாருமே பரதேசம் போக முடியாது என்கின்றது என்னுடைய நிலைப்பாடு. விமர்சனங்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை என்கின்றதும் என்னுடைய நிலைப்பாடு. இப்போது நாங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய புலனாய்வு தரப்பினராலும் ராணுவ தரப்பினராலும் வணக்கம் மக்களை, நான் இப்போது யாழ்ப்பாணம் கிட்டு பூங்காவுக்கு வந்திருக்கின்றேன். அதாவது இந்த பூங்கா சங்கிலியன் பூங்கா என அழைக்கப்படுகின்றது. நான் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த வேளையிலே இங்கே ஒரு நிகழ்வு ஒன்று ஆரம்பிக்க இருக்கின்றது. அதாவது
கார்த்திகை வாசம் மலர் முற்றம் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கின்றது. அதாவது கார்த்திகை மாதத்திலே மரநடுகை மாதமானது வருடந்தோறும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே தற்போது இன்றைய நாளிலே இந்த மரநடுகை மாதத்துக்கான ஆரம்ப விழா இடம்பெற இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இங்கே மலர் கண்காட்சி நடைபெறுகின்றது. அதாவது கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை இங்கே மலர் கண்காட்சியும் இடம்பெற இருக்கின்றது. இங்கே பார்த்தால் தெரியும், ஆளுக்கு ஒரு மரம் நடுவோம், நாளுக்கு ஒரு வரம் பெறுவோம், தமிழ் தேசிய பசுமை இயக்கம் என இங்கே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாளிலே கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்காக இந்தியாவிலிருந்து ஒரு அதிதி வர இருக்கின்றார். அவர் வேறு யாருமில்ல, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் அழைப்பின் பேரிலே இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமாக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் தான் இன்றைய நாளிலே இங்கே வருகை தர இருக்கின்றார். அந்த விடயங்களை இந்த காணொலியூடாக நாங்கள் முழுமையாக பார்க்க போகின்றோம். இங்கே ஏராளமான மரக்கன்றுகள் வைத்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமான விடயங்களையும் இந்த காணொலியூடாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக இணைந்திருப்போம். இங்கே என்னென்ன விடயங்கள் நடைபெறப் போகின்றது என்பதை இங்கே நாங்கள் பார்க்க போகின்றோம். இப்போது நாங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மரங்கள் மற்றும் இது சம்பந்தமான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். இது என்ன பசலையா? இது வந்து பசலை. நெல்லேக்கர் வந்து மண்புழு உரம். இது வந்து மண்புழு உரம். இது வந்து JWJன்னு சொல்றது ஜடம் வெட்டிங் ஏஜென்ட். இது வந்து 94% பூச்சிக்கொல்லி எல்லாத்தையுமே வந்து இயற்கையான பூச்சியை கொல்லும். அதே பிள்ளைக்கிற எல்லாமே பசலைகள் தான். பிள்ளைக்கிறதுக்கு தைலக்கிறதுக்கு இங்க இருக்கிற எல்லாமே வந்து இயற்கையான பசலை. தொடர்ச்சியாக இங்கே என்னென்ன விடயங்கள் இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஒவ்வொரு நிறுவனத்தைச் சேர்ந்தவர்களும் இங்கே வந்து தமது பழமரக்கன்றுகளை இங்கே வந்து காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். இது போன்ற பலரும் தமது பழமரக்கன்றுகளையும் பூக்கன்றுகளையும் இங்கே காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது மலர் கண்காட்சியானது 14ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் என அங்கே ஏற்கனவே வந்து அதுக்கான காட்சி பலகை வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது தொல் திருமாவளவன் அவர்கள் இங்கே வர இருக்கின்றார். அது சம்பந்தமான காட்சிகளை பார்க்க போகின்றோம். இப்போது வரக்கூடிய வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு கார்த்திகை பூக்களை சூடி விடுகிறார்கள். வாசலிலே கார்த்திகை பூக்களுடன் வரவேற்கப்பட்ட தொல் திருமாவளவன் அவர்கள் இப்போது மேடையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்.
இப்போது இங்கே மேடை அமைக்கப்பட்டு அங்கே ஏராளமான பார்வையாளர்கள் வந்திருக்கின்றார்கள். இப்போது சொற்ப வேளையிலே தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் அந்த மரம் நடுகை மாதத்துக்கான அந்த சிறப்பான நிகழ்வுகள் பசுமை இயக்கத்தினுடைய ஆரம்பிக்க இருக்கின்றன. மரநடுகை மாதம் 2025 நிகழ்வுகள் இப்பொழுது விருந்தினர்களை அழைத்து வருகின்ற நிகழ்வோடு ஆரம்பித்திருக்கின்றது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு விருந்தினர்களை அன்போடு வரவேற்கின்றோம். தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய வடமாகாண மரநடுகை மாதம் 2025 கார்த்திகை மாதம் மலர் கண்காட்சியும் தொடக்க விழாவும் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. முதல் நிகழ்வாக விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அடுத்து இந்த நிகழ்வினுடைய ஈகச்சுடனை ஏற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் மாவீரர் எளியவன் அவர்களுடைய மகள் வேம்படி மகளிர் கல்லூரி உயர்தர பாடசாலையுடைய மாணவி செல்வி பகீரதன் மோதலில் அவர்கள் இப்பொழுது ஈகச்சுடனை ஏற்றி வைத்து இந்த நிகழ்வை ஆரம்பிப்பார். இப்போது ஈகை சுடரை ஏற்றுவதற்காக மாவீரர் அவர்களுடைய மகள் வந்திருக்கின்றார். அனைவரும் இடத்திலிருந்து ஈகை சுடருக்குரிய வணக்கத்தினை செலுத்துவாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். தமிழ் தேசிய பசுமை இயக்கம் இந்த ஆண்டும் மரநடுகை மாதத்தை கொண்டாடும் வகையில் கார்த்திகை மாதம் என்ற மலர் கண்காட்சியின் தொடக்க விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றது. இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை மேலாண் தலைவர் பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்களும், நிகழ்வினுடைய சிறப்பு அதிதியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் இந்திய தேசத்தின் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈகச்சுடனை ஏற்றி வைத்த மாவீரன் இனியவன் அவர்களுடைய மகளுக்கு எங்களுடைய தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய சார்பிலே மனப்பூர்வமான நன்றிகள். தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து சேர்ப்பதற்காக செல்வி திலட்சுமி சோக்ரடிஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இப்போது தமிழ்தாய் வாழ்த்து பாசைக்கு இருக்கின்றது. வானமளந்ததனே துவளந்திடும் பன்மொழி வாழியுதே. வானமளந்ததனே துவளந்திடும் பன்மொழி வாழியுதே. ஏழ்கடல் வைப்பிடும் தம்மனை பேசி இசை கொண்டு வாழியதே. ஏழ்கடல் வைப்பிடும் தம்மனை பேசி இசை கொண்டு வாழியதே. கொல்லை விதைத்தது கொல்லையதென்று துணர்ந்த தமிழ்நாடு. கொல்லை விதைத்தது கொல்லையதென்று துணர்ந்த தமிழ்நாடு. சூழ்கறி நீங்கள் தமிழ் மொழியாக துணர்ந்த வையகமே. சூழ்கறி நீங்கள் தமிழ் மொழியாக துணர்ந்த வையகமே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி பாடுவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்று வாழ்வே. வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே. வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி
தமிழ் மொழியே வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியதே வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியதே வளர்மொழி வாழியதே வளர்மொழி வாழியதே வளர்மொழி வாழியதே. தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டிருக்கு. இது பார்த்தா தெரியும் ஏராளமான துவிச்சக்கர வண்டிகளை கொண்டு வந்து நிறுத்துகின்றார்கள். இங்கே வரக்கூடிய பயன்பெறவர்களுக்கு வழங்குவதற்காக தொடர்ந்து இந்த நிகழ்விலே வரவேற்பதை நிகழ்வதற்காக மழையடிக்க உடம்பட்டு தொடர்ந்தடிக்க அது நம்ம பக்த
தீருமே மரமேந்தால் சூடு தீருமே நம்ம வேண்டுகின்ற கட்டணியுமே மனசினோட ஆயுவேக மனசினோடுமே அது மரணமெல்லாம் ஆண்டுக்காக மனசினோட ஆயுவேக மனசினோடுமே அது மரணமெல்லாம் ஆண்டுக்காக அதுக்கு ஒரு மறந்தடுமோ எங்களுடைய வீர மறவர்களினுடைய நினைவாக இலகுவாக மக்கள் மரக்கன்றுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கில் இது ஏற்பாடு செய்யப்பட்டது. வடக்கு மாகாண சபை தோற்றம் பெற்றதற்கு பிறகு 2013ஆம் ஆண்டு மாவீரர் தினத்துக்கு மரநடுகையை மேற்கொண்ட பொழுது பல்வேறு வகையான இடர்பாடுகளை புலனாய்வு தரப்பினராலும் ராணுவ தரப்பினராலும் பொதுமக்களும் நாங்களும் எதிர்கொண்டோம். வீரமறவர்கள் நினைவாக மரம் நடுவது என்கின்றது எங்களுடைய தொல் தமிழ் மரபிலிருந்து இறந்து வருகின்றது. மரங்களை நாங்கள் இறந்தவர்கள் நினைவாக நடுகை செய்து வழிபடுகின்ற அந்த தொல் மரபின் தொடர்ச்சியாகவே விடுதலை புலிகளினுடைய மாவீரர் தின நாட்களில் மரக்கன்றுகள் தென்னம்பிள்ளைகளை வழங்குவது வழக்கமாக கொண்டிருந்தார்கள். மாகாண சபை தோற்றம் பெற்றதற்கு பிறகு நாங்கள் அதனை நடாத்த முயற்சித்த பொழுது என்னுடைய வீடு கூட இரவு தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே வடக்கு மாகாண சபையில் 2014ஆம் ஆண்டு கார்த்திகை மாதத்தை நாங்கள் மரநடுகை மாதமாக பிரகடனம் செய்திருந்தோம். அதன் பின்னர் இந்த மரக்கன்றுகளை நடுகை செய்வதில் பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய தயக்கம் இந்த காலப்பகுதியில் ஓரளவுக்கு களைய பெற்றது. துரதிருஷ்டவசமாக 2018ஆம் ஆண்டு வரை கொண்டாடப்பட்ட இந்த மரநடுகை மாதம் மக்களினுடைய பிரதிநிதிகள் இல்லாமல் வெறுமனே அரசு அதிகாரிகளினுடைய இயந்திரங்களினால் மாகாண சபை நிர்வாகம் செய்யப்பட்ட பொழுது இது தொய்வு ஏற்பட்டது. அவர்களும் இதில் அதிக நாட்டம் காட்டவில்லை. இதனாலேயே இந்த பிரேரணியை கொண்டு வந்தவன் என்ற அடிப்படையில் இதனை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டிய பாரிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றதை உணர்ந்து நாங்கள் இதனை வெகு சிறப்பாக செய்து வருகின்றோம். இந்த மரநடுகை மாதம் வெறுமனே நாங்கள் மரக்கன்றுகளை நடுவது அல்ல, உணர்வு ரீதியாக மக்களை மரநடுகையில் ஈடுபட வைக்க வேண்டும் என்கின்றதையும் ஒரு நோக்கமாக கொண்டது என்பதன் அடிப்படையில் அது வெற்றியீட்டி இருப்பதாகவே நாங்கள் கருதுகின்றோம். இன்று பல்வேறு சுற்றாடல் அமைப்புகள் உருவாகி இருக்கின்றன. பிறந்த நாள் நினைவாக, கல்யாண திருமணச் சடங்குகள் நினைவாக, இறந்தவர்களின் நினைவாக எல்லாமே மரக்கன்றுகளை நடுகை செய்கின்ற பழக்கம் எங்களிடம் பரவி இருக்கின்றது. நட்டது அத்தனையும் முளைக்குமா என்று கேட்கின்ற விதண்டாவாத கேள்விகளுக்கும் அப்பால்
மரநடுகை என்கின்றது ஒரு பண்பாடு. வெறுமனே அறிவியல் ரீதியாக அது சுவாசிப்பதற்கு ஒக்சிஜன் தரும், எங்களுடைய கரிக்காற்றை உள்ளுறிஞ்சும் அல்லது மிக்க நிழல் தரும், வெட்டினா வெட்டி மரமாக காசு தரும் என்கின்றதற்கும் அப்பால் மரங்களோடு நாங்கள் பேசுகின்ற பண்பாட்டை கூட கொண்டிருந்திருக்கின்றோம். மரங்கள் பேசும், தங்களுக்கிடையில் உறவாடுவதாக தொடர்பாடுவதாக கூட கண்டறிந்திருக்கின்றார்கள். எங்களுடைய வன்னி காடுகளில் இருக்கக்கூடிய ஒரு பாலை மரத்தை நாங்கள் யாழ் நகரில் நாங்கள் வளர்ப்போமாக இருந்தால் முளைக்கும். பாலை மரம் தனியாகவே இங்கு பெரிய மரங்கள் இருக்கின்றன. ஆனால் அதனுடைய ஆரோக்கியத்தை ஒப்பிடுகின்ற பொழுது காட்டுக்குள் இருக்கின்ற வன்னி மரத்தினுடைய ஆயுளும் செழிப்பும் அதிகமாகவும், ஒற்றை மரமாக தனித்த ஒரு மரமாக இங்கு எங்களிடம் எஞ்சியிருக்கின்ற அந்த மரத்தினுடைய செழிப்பும் ஆயுளும் குறைவாக இருக்கின்றது என்கின்றது ஆய்வு ரீதியான நிரூபணம். காடுகளில் மரங்கள் சமூக வாழ்க்கை வாழுகின்றன. ஒன்றுக்கு ஏதாவது நோய் ஏற்படுமாக இருந்தால் அதற்கான ஊட்டச்சத்தை மற்ற மரங்கள் தங்களுடைய வேர்களினூடாக வழங்குவதாக கூட கண்டறியப்பட்டிருக்கின்றது. எங்களைப் போல் அதற்கு பேசுகின்ற ஆற்றல் இல்லையே தவிர, அதாவது மொழி என்கின்ற அமைப்பு இல்லையே தவிர, அருகாமையில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு செடிகளுக்கு தன்னுடைய தகவலை உணர்வ ஆபத்து வருகின்றது என்கின்ற எச்சரிக்கையை பரிமாற்றக்கூடிய வல்லமை அதற்கு உண்டு என்கின்றது ஆய்வு ரீதியான நிரூபணம். இதனால் தான் மரம் நடுகை என்கின்றதை நாங்கள் மரங்களை வழிபட்டு இருக்கின்றோம். நாங்கள் இறைவனுக்கு கடவுளுக்கு உருவம் கொடுத்து விக்கிரக வழிபாடு தொடங்கியதன் பின்னர் மரங்களுக்கு நிழலாக நாங்கள் இறைவனுக்கு நிழலாக நாங்கள் மரங்களை வளர்த்தோம். அதுதான் இப்பொழுதும் ஆலயங்கள் தோறும் வந்து கல விருட்சங்களாக இருக்கின்றன. ஆனால் நாங்கள் கண்மூடித்தனமாக அபிவிருத்தி என்கின்ற பெயரால் மரங்களை அளவுக்கு அதிகமாக வெட்டித் தள்ளி கரிக்காற்றை உறிஞ்சுகின்ற அந்த இயந்திரங்களை இல்லாது ஒழித்ததன் விளைவாகவே இன்று காலநிலை மாற்றம் கடுமையான பாதிப்புகளை எங்களிடம் ஏற்படுத்தி இருக்கின்றது. இது எங்கோ வெகு தொலைவில் அல்ல, அண்டார்டிகாவில் இருக்கின்ற பனி மலைகள் உருகி கடல் மட்டம் உயருகின்ற பிரச்சனை எங்களுடைய யாழ்ப்பாண குடாநாட்டின் ஆனையிரவு கடல் நேரியில் இருக்கக்கூடிய கழுத்து பகுதியையும் அவர்கள் துண்டாடும் என்று சொல்லி எங்களுடைய தென்னிலங்கை ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய வீட்டு கதவுகளை தட்டுகின்ற இந்த ஆபத்துக்களில் இருந்து மீட்பதற்கும் நாங்கள் இந்த மரநடுகையை பண்பாடு என்பதற்கும் அப்பால் தாண்டி ஒரு பேரியக்கமாக முன்னெடுக்க வேண்டி இருக்கின்றது. நாங்கள் இந்த கார்த்திகை, இந்த திருநாளை அல்லது இந்த நாட்களை கார்த்திகை வாசம் என்று சொல்லி பெயரிட்டிருக்கின்றோம். விடுதலை புலிகள் தேசிய மலராக தமிழ் மக்களினுடைய ஒரு பண்பாட்டு சின்னமாக தொன்று தொட்டு நிலவி வந்த கார்த்திகை பூவையை தெரிவு செய்திருந்தார்கள். அவர்கள் கார்த்திகை பூவை தெரிவு செய்ததால் கார்த்திகை பூ தமிழ் மக்களின் அடையாளம் அல்ல, தமிழ் மக்களின் அடையாளமாக மிளிர்ந்ததன் காரணமாகவே அவர்களினால் அந்த மலர் வந்து தெரிவு செய்யப்பட்டது. இங்கே கார்த்திகை பூக்கள் செடிகளில் பூக்கின்ற நேரம் அந்த செடிகளை எல்லாம் ராணுவத்தினால் அழித்த வரலாறு இருக்கின்ற பொழுதுதான் கார்த்திகை பூவை நாங்கள் எந்த விருந்தினரை இந்த அரங்குக்கு அழைத்தாலும் கூட அங்கே நாங்கள் அணுகின்ற ஒரு மரபை நாங்கள் இட்ட வரைக்கும் கொண்டிருக்கின்றோம். கார்த்திகை பூ எங்களுடைய மலர். நாங்கள் மாகாண சபையில் இருக்கின்ற பொழுது மிக பெரும் கார்த்திகை பண்ணை ஒன்றை உருவாக்குவதற்காக தமிழகத்தில் இருந்து அந்த விதைகளகங்களை பெருவாரியாக இங்கு கொண்டு வந்து கொடுத்தேன். வெறுமனே நாங்கள் இந்த நினைவு தினங்களை கொண்டாடுவதற்கும் எங்களுடைய ஆடைகளில் அணிவதற்குமாகவும் அல்ல, கார்த்திகை பூ கிழங்கில் இருந்து விதைகளில் இருந்து பெறப்படுகின்ற அந்த மருந்து மிக பெரும் விலையில் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதியாகி கொண்டிருக்கின்றது. மிக பெரும் பண்ணைகளை அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆனால் என்னுடைய திணைக்கள அதிகாரிகள் அதனை முறையாக நட்டு பராமரிக்க தயங்கி எங்கேயோ ஒரு கொல்லையில் 4 கன்றுகளை மாத்திரம் ஊன்றியிருந்தார்கள், தங்களுக்கு பயம் என்று சொல்லி. ஒரு அந்நிய செலவாணியை ஈட்டித் தரக்கூடிய இந்த கிழங்குகளை, இந்த செடியை நாங்கள் வந்து இன்றும் கொல்லைப்புறங்களில் தான் வைத்திருக்க வேண்டிய நிலை எங்களிடம் இருக்கின்றது. சொல்லுவார்கள் கார்த்திகை பூவில் நஞ்சு இருக்கின்றது என்று. நஞ்சு இருக்கின்றது, யாரிடம் இல்ல. எங்கள் நாவில் இருக்கின்ற நஞ்சுகளிடம் ஒப்பிடுகின்ற பொழுது இந்த மரஞ்செடிகளிடம் இருக்கின்ற நஞ்சுகள் வந்து மிக சொற்பம். தன்னை தானே தற்காத்துக் கொள்வதற்காக, பூச்சிகளில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அத்தனை மரங்களிலுமே ஏதோ ஒரு செறிவில் நஞ்சு இருக்கின்றது.
நான் சிறுவனாக இருந்த பொழுது எனது வீட்டுக்கு சற்று தொலைவில் அதாவது ஒரு சிறிய தோட்டம், தக்காளி வளர்க்கின்ற ஒரு தோட்டம். ஒரு நாள் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்மம்மா எல்லாம் அந்த தோட்டத்தை நோக்கி ஓடி போனார்கள், ஒரு பிள்ளை மயங்கி விட்டதாம் என்று. அம்மா பேத்தி தக்காளி பழம் பிடுங்குகின்ற பொழுது பின்னால் சென்ற பேர பிள்ளை தக்காளி பிஞ்சுகளை பிடித்து சாப்பிட்டு இருக்கிறான். நான் நினைக்கிறேன் ஒரு 10-15 தக்காளி பிஞ்சுகளை சாப்பிட்டான். அந்த தக்காளி பிஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்வலனின் என்கின்ற நஞ்சு பிஞ்சாக இருக்கின்ற பொழுது எந்த பூச்சியும் தீண்டக்கூடாது. ஆகவே அதற்காக அந்த தக்காளி வச்சிருக்கின்றது. ஆகவே அந்த நஞ்சை அந்த பிள்ளைக்கு அதிக எண்ணிக்கையான தக்காளி காய்களை சாப்பிட்டது ஒன்று மயக்கம் ஏற்பட்டது. எல்லா தாவரங்களிலுமே இருக்கின்றது. ஆகவே இது மரணத்தை கொடுக்கும் நஞ்சு. அந்த விமர்சனங்களை எல்லாம் கடந்துதான் எங்களுடைய தேசிய மலராக நாங்கள் இன்று இதனை அலைந்திருக்கின்றோம். பாம்பு கடித்து தப்பியவனும் இருக்கின்றான், பால் பிழைக்கேறி செத்த பிள்ளைகளும் இருக்கின்றன. ஆகவே கார்த்திகை பூவில் இருக்கின்ற நஞ்சு நாங்கள் அதை தவிர்க்கக்கூடிய ஒடுக்கக்கூடிய ஒரு மலர் அல்ல என்கின்றதை நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து கொண்டாடுவோம் என்று சொல்லி உங்களுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே கூடியிருக்கக்கூடிய நறுமை பசுமை உறவுகளே, எங்களுடைய பிரதம விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறையின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்கள் வந்திருக்கின்றார். கருத்துரையாளர்களாக சிறப்பு விருந்தினராக நிலாந்தன் அவர்கள் வந்திருக்கின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழகத்தில் இருந்து எனது அழைப்பின் பேரில் எனது நண்பர் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த விழாவில் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்றார். அவரை நான் தொலைபேசியில் வாருங்கள் என்று அந்த அழைப்பை நான் தான் விடுத்தேன். அவர் சொன்ன வார்த்தை, வரலாம் அண்ணா, ஆனால் நான் வந்தால் நீங்களும் சேர்ந்து விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று சொல்லி சொன்னார். நிலவுக்கு அஞ்சி நாங்கள் யாருமே பரதேசம் போக முடியாது என்கின்றது என்னுடைய நிலைப்பாடு. விமர்சனங்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை என்கின்றதும் என்னுடைய நிலைப்பாடு. நான் ஏன் அவரை இந்த அரங்குக்கு அழைத்தேன்? நாங்கள் இந்த புனித மாதத்தை மரநடுக மாதமாக கொண்டாடுகின்ற பொழுது தமிழகத்தில் இருந்து ஒரு அரசியல்வாதி எங்களுக்கு ஏன் தேவைப்படுகின்றார் என்கின்ற நிலையில் தான் நான் இந்த கருத்தை உங்களிடம் பகிரலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன். தொல் திருமாவளவன் அவர்கள் இள வயது பிராயத்தில் அவர் ஒரு சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது தலைவர் பிரபாகரன் அவர்களை நேர்கண்டு அவர்களுடன் மிக நெருக்கமான தொடர்புகளை கொண்டிருந்த ஒருவர். இதற்கு முன்னரும் பல தடவைகள் யாழ்ப்பாணம் வந்திருக்கின்றார். தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து சந்தித்திருக்கின்றார். அந்த சந்திப்பில் அருகாக நான் கூட அவருடன் அமர்ந்திருக்கின்றேன் சாட்சியாக. வரலாற்றினுடைய பக்கங்கள் கிழித்து விடப்படக்கூடாது. அது சரியோ தவறோ என்கின்றதை, வரலாற்றுக்கு சரியும் இல்லை பிளவியும் இல்லை, சம்பவங்களை பதிவு செய்வதுதான் வரலாறு என்கின்றது. எங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அதனை திரிப்பதோ அல்லது அதனை கடந்து செல்வதோ என்கின்றது எந்த வகையிலும் அறமாக்காது தப்பித்து போகின்ற ஒரு நிகழ்வு. அவர் இங்கே வந்தது என்கின்றது ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் எங்களுக்கு அவர் தமிழகத்தில் உதவியாக இருப்பார் என்கின்ற அடிப்படையில் தான் தலைவர் பிரபாகரன் அவர்களினால் பல தடவைகள் அவர் இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கின்றார். இவர்களுடைய அந்த இயக்கம் சார்ந்த உறவுகளுக்கும் அப்பால் தமிழ்நாட்டில் இங்கிருந்து சிகிச்சை பெறுவதற்காக தத்தளித்த எங்களுடைய போராளிகள் பலருக்கு அவர் அங்கே சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார். எங்களுக்கு உதவினார்கள் என்கின்றதின் பெயரில் இன்றும் பலருடைய கடவுச்சீட்டுகள், அவருடைய உறுப்பினர்களுடைய கடவுச்சீட்டுகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. எத்தனையோ பேர் சிறைகளில் பன்னெடுங்காலம் வாடியிருந்திருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் தமிழக உள்நாட்டு அரசியலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் வேண்டாம். தங்களுடைய தலைவர் யார் வேண்டும் என்கின்றதை அவர்கள் தீர்மானிக்கட்டும். திருமாவளவன் அவர்கள் கலைஞருடன் கூட்டா அல்லது ஜெயலலிதாவுடன் கூட்டா என்கின்றதை அவர்தான் தீர்மானிக்கலாம். நாங்கள் இங்கிருந்து கொண்டு தமிழகத்தில் யாரை முதலமைச்சராக்க வேண்டும் என்கின்றதற்கு எந்த அருகதையும் எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய விருப்பத்தை மீறி யார் யாரோ எல்லாம் இங்கிருந்து பாராளுமன்றம் செல்கின்ற பொழுது எங்களுக்கு தேவையான எங்களுக்கு வேண்டிய தமிழ் தேசிய நிலைப்பாட்டை நாங்கள் எவ்வாறு தக்க வைக்கலாம் என்கின்றதை எல்லாம் நாங்கள் புறந்தள்ளி அல்லது அதை பற்றி சிந்தனையற்று
தமிழ்நாட்டின் முதலமைச்சராக யாரோ வர வேண்டும் என்கிறது தொடர்பாக இங்கிருக்கின்ற எங்களுடைய சிலரும் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற சிலரும் வந்து முயற்சிக்கின்றார்கள். அது அவர்களை பொறுத்த முடியும். அவர்களுக்கு லட்சோப லட்சம் தொண்டர்கள் இருக்கின்றார்கள், ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆகவே அவர்களுக்கான அரசியலில் நாங்கள் தலையிட்டு நீங்கள் எங்களுக்கு ஏற்றது மாதிரித்தான் தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டு வைக்க வேண்டும், நீங்கள் அணிசேர வேண்டும் என்கிற எதிர்பார்க்கிறது எல்லாம் அரசியல் அறிவிலித்தனம் என்கின்றது என்னுடைய கருத்து. அவர்களுடைய மக்கள் இவர்கள் பிழையான ஒரு நிலைப்பாடிலே எடுப்பார்களாயிருந்தால் நிச்சயமாக அவர்கள் நிராகரிப்பார்கள். அதற்கான தீர்ப்பை வந்து அவர்கள் எழுதுவார்கள். நாங்கள் அதை இட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று, ஒரு பொதுவாக ஒரு கருத்து இருக்கின்றது. தமிழகத்தில் ஈழ ஆதரவு நிலைப்பாட்டை ஒரு அரசியல்வாதி முன்னெடுப்பாராக இருந்தால் அது திருமாவளவனாக இருக்கட்டும் அல்லது சீமான் அவர்களாக இருக்கட்டும் வைகோ அவர்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கின்றவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. எங்களை பற்றி பேசி பேசித்தான் அவர்கள் தமிழ்நாட்டில் தங்களுடைய வாக்கு வங்கியை வளர்க்கின்றார்கள் என்று சொல்லி முற்றிலும் அது தவறு. எங்களை பற்றி பேசாதவரா வைகோ? இவர்கள் தலையெடுப்பதற்கு முன்னதாகவே அவர் பன்னெடுங்காலம் மன்னிக்காட்டில் வந்து படம் எடுத்து அதையெல்லாமே அங்கு பரப்புரை செய்திருக்கின்றார். ஈழ ஆதரவு நிலைப்பாட்டில் அவர் ஒரு உறுதியான ஆரம்ப கட்டாவாக செயற்பட்ட நிலையில் அவரது கட்சியை பெருமளவுக்கு வளர்த்துக் கொண்டு செல்ல முடியும். ஆகவே ஈழ ஆதரவு நிலைப்பாடு இருந்தால் அவர்கள் தங்களை வளர்த்துக் கொள்வார்கள், அவர்கள் வளர்த்துக் கொள்வார்கள் என்கின்றது அது உண்மையில் ஒரு தவறான முடிவு. எங்களுக்கு அவர்கள் தேவை. ஒன்றை நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும் என் உறவுகளே. தமிழகத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் இருக்கின்றார்கள். பாண்டிச்சேரியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழர்களினுடைய பிரதிநிதியாக டெல்லியில் இருக்கின்றார்கள். இந்த 40 பேரை யுத்தத்திற்கு பிறகு சரியான முறையில் எங்களுடைய கருத்துக்களை பேச வைக்க முடியாத நாங்கள் இந்தியாவை அல்லது மத்திய அரசை எங்களுக்கு சார்பாக எப்படி மாற்ற முடியும்? இந்த உலக நாடுகளை எங்களுக்கு எப்படி சார்பாக நாங்கள் மாற்ற முடியும்? ஆகவே அவர் எங்களுக்கானவர், இவர் அவருக்கானவர், அவர் தியாகி, இவர் துரோகி என்கின்ற விமர்சனங்களை எல்லாம் விட்டுவிட்டு அவர்களுடைய நாட்டு அரசியலில் நாங்கள் நுழைக்காமல் எங்களுக்காக யுத்தத்துக்கு பின்னர் இந்த 15 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் கூட ஒரு அங்குலம் கூட முன்னேற முடியாமல் இருக்கக்கூடிய எங்களுக்கு எங்கேயே நீந்துவதற்கு ஒரு சிறு துரும்பு கையில் கிடைத்தால் கூட இறுக்கமாக பற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்றது என்னுடைய கருத்து. ஆகவே தமிழகத்தில் எங்களுடைய குரலை மீளவும் அழுத்தம் திருத்தமாக ஒலிக்கக்கூடியவர்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. தமிழ்நாட்டு அரசாங்கத்தால் எங்களுக்கு எதுவும் தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது, டெல்லியினால் செய்ய முடியாது. பிஜேபி அரசு இருந்த காலத்தில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் எங்கள் மீது பச்சாபம் கொண்டிருந்த ஒருவர். ஆனால் பாதுகாப்பு அமைச்சராக ஒருவர் அங்கு இருந்த நிலையில் கூட வாஜ்பாய் பிரதமராக இருந்த காலப்பகுதியில் எங்களுக்காக எதையுமே செய்ய முடியவில்லை. அது அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. அதை அசைப்பதற்கு அரட்டுவதற்கு யார் தேவை? லட்சோப லட்சம் மக்கள் தமிழகத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் கட்சிகளாக இருக்கின்றார்கள். திமுகவாக, அதிமுகவாக, பாமகவாக, விடுதலை சிறுத்தைகளாக கட்சிகளாக இருக்கின்றார்கள். இந்த மக்கள் தான் எங்களுக்கு தேவை. நாங்கள் தொப்புக்கொடி உறவுகள் என்று சொல்லுகின்றது, தமிழ்நாட்டு உறவுகள் என்று சொல்லுவது இந்த மக்கள் தலைவர்களை நாங்கள் விமர்சித்துக் கொண்டு அந்த மக்களை எங்களுக்கு சார்பாக எங்களால் மாற்ற முடியுமா என்று சொல்லி நாங்கள் ஒரு தடவை யோசிக்க வேண்டும். அந்த மக்கள் கட்சி சார்பானவர்கள். ஒவ்வொரு கட்சிக்கும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து இருக்கின்றார்கள். நாங்கள் அவர்களை முதலில் பகைக்காமல் இருப்பதற்கு வந்து பழகிக் கொள்ள வேண்டும். எதிரி யார், நண்பர் யார் என்கின்றதற்கு தெளிவான வரையறை ஒன்று எங்களுக்கு தேவைப்படுகின்றது. கௌரவ திருமாவளவன் அவர்களிடம் நான் வைக்கின்ற வேண்டுகோள் இதுதான். உறைந்து போயிருக்கின்ற அல்லது ஒரு பேசாத பொருளாக மெல்ல மெல்ல நழுவிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய விவகாரம் மீண்டும் மேசைக்கு வர வேண்டும். டெல்லியால் ஆகுமா, டெல்லியால் உங்களால் அசைக்க முடியுமா என்கின்றதற்கும் அப்பால் தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை தொடர்ந்தும் பேச வைக்க வேண்டும். நான் ஒன்று சொல்லுகின்றேன். தலைவர் பிரபாகரன் அவர்கள் தான் ஈழம் பெற்று தருவேன் என்று சொல்லி போராட்டத்தை ஆரம்பிக்கவில்லை. அவர் ஒரு அஞ்சலோட்ட வீரர்.
யாரோ ஏந்தி வந்த அந்த தீப்பற்றத்தை அவர் வாங்கி வந்து இன்றைக்கு எங்களிடம் கையில் தந்துவிட்டு போயிருக்கின்றார். அந்த தீபத்தை கொண்டு ஓட வேண்டியவர்கள் யார்? நாங்கள். ஆனால் நாங்கள் அதனை மணலில் போட்டு அழுத்தியும் தண்ணீர் விட்டு நசுக்கியும் அதனை அணைத்தோமே தவிர அங்கால் நாங்கள் கொண்டு செல்வதற்கு நாங்கள் சித்தமாக இருக்கவில்லை. ஆகவே இன்னொருவர் வருவார், அது யாராகவும் இருந்துட்டு போகட்டும். அடுத்த தலைமுறையில் இருந்து தன்னும் எங்களுடைய இந்த அபிலாஷைகளை காவி செல்வதற்கு வேண்டிய ஒரு அணி உறுப்பரும் நாங்கள் கதிரைகளுக்கு பழக்கப்பட்ட அரசியல்வாதிகள், பாராளுமன்றத்தில் சுவை கண்ட அரசியல்வாதிகள். எங்களினால் ஒரு எல்லைக்கு மேல் பாராளுமன்றத்தில் பேசி நாங்களே அதனை படம் எடுத்து அதனை யூடியூப்பில் போடுவதை தவிர எங்களுடைய தலைவர்களினால் அதற்கப்பால் ஒரு ஜனநாயக ரீதியான விடுதலை போராட்டத்தை ஆக்ரோஷத்துடன் முன்னெடுத்து செல்ல முடியாது. அதற்காக போராட்டம் இல்லையா? போராட்டம் தோத்து போய்விட்டதா? இல்லை. நாங்கள் இன்றும் உளவியல் ரீதியாக தோற்று போனவர்கள் என்கின்ற ஒரு மனோநிலையில் எங்களை வைத்திருப்பதற்கு எல்லோரும் முயற்சிக்கின்றார்கள். எதிரியும் முயற்சிக்கின்றான், நம்மவர்களும் வந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். 13வது திருத்தத்தை விட்டால் எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. நாங்கள் அந்த நேரம் அதை எடுத்திருந்தால் இன்றைக்கு சொர்க்கத்தை கண்டிருப்போம். மீண்டும் உயிர் பெறுவதற்கு இந்திய ராணுவம் நிலை கொண்டிருந்த காலப்பகுதியில் இங்க அதிகார மகதமையில் திரிந்தவர்கள் மீண்டும் இந்த மண்ணில் கோலோச்சுவதற்கு அந்த காலம், பொன்னான காலம் வருகின்றது என்று சொல்லி பேச தலைப்பட்டிருக்கின்றார்கள். யாரும் 13வது திருத்தச் சட்டத்தில் இருக்கின்றதை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது நாங்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் அதனை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லி எங்களுடைய மக்களை போராட தூண்டுமாறு ஊரூராக கிராமமாக போவதை நாங்கள் அதோடு நிராகரிக்கின்றோம். அரசாங்கம் புதிய அரசியலமைப்பு ஒன்றை தோற்றுவிப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் நாங்கள் எங்களுக்கு 13வது திருத்தச் சட்டம் காணும், நாங்கள் பிறகு பேசுவோம் என்று இருப்போமாக இருந்தால் கடைசி வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே வந்து இல்லாமல் போகும். இங்க நாங்கள் தோற்றவர்கள் என்கின்ற மனோநிலை, நாங்கள் கையாளாகாதவர்கள் என்கின்ற மனோநிலையை கட்டியிருப்பதற்கு எல்லோருமே வந்து தொழிற்பட்டுக் கொண்டிருப்பார்கள். நாங்கள் எங்களுடைய நெருப்பை அது நீறு பூத்த நெருப்பாக இருந்தாலும் அடுத்த சந்ததிக்கு சரியாக கடத்துவோம். எங்களுக்குத்தான் முதுகெலும்பில் கூடல் என்று சொல்லி சொன்னால், நிமிர்ந்து ஆணித்தரமாக உழைக்க முடியாது என்று சொல்லி சொன்னால் அடுத்த சந்ததி வீறுடன் உருப்பெறும். அதற்கு இந்த வரலாறை சொல்லுவோம். ஏன் மரநடுகை மாதம் நடந்தது? ஏன் கார்த்திகை பூவை குத்துகின்றோம்? யார் இந்த கார்த்திகை பூவை தெரிவு செய்தது என்கின்றது எல்லாம் எங்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த பிள்ளைகள் வந்து நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நல்ல தலைமுறையாக எங்களுடைய விடுதலையை நோக்கிய பாதையில் நடைபயில்வர்களாக அவர்கள் மாறுவார்கள். தொல் திருமாவளவன் அவர்கள் என்னுடைய நட்பின் அடிப்படையில் அவர் தமிழகத்தில் எங்களுடைய ஈழ உறவுகளுக்கு செய்த உதவிகளுக்கும் அப்பால் நான் அவரிடம் தனிப்பட்ட முறையில் பல உதவிகளை எனது மக்களுக்காக பெற்றிருக்கின்றேன். அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாரோ இல்லையோ, நான் இதற்கு முன்னரும் கூட 200க்கும் அதிகமான துவிச்சக்கர வண்டிகளை வாங்கி நான் மாணவர்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். கொரோனா பேரிடர் காலத்தில் உலருணவு பொதிகளை யாருக்குமே தெரியாது அவர்தான் கொடுத்தார் என்று சொல்லி பத்திரிகைகளில் கூட அது செத்தியாக வராது, அதற்கும் அவர் ஆசைப்பட்டதில்லை. ஆயிரக்கணக்கானவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். இந்த முறை கூட நான் நீங்கள் வருகின்ற பொழுது வெறுங்கையுடன் வரக்கூடாது என்கின்ற அடிப்படையில் அவர் 100 சைக்கிள்களை ஏற்பாடு செய்துவிட்டு தான் வந்தார். ஆனா கொழும்பில் இருந்து எங்களால் கொண்டு வருவதற்கு 60 சைக்கிளுக்கான வாகனத்திலே ஏற்றக்கூடிய வசதி இருந்தபடியால் இன்று 60 மாணவர்களுக்கு அந்த துவிச்சக்கர வண்டிகளை நாங்கள் கையளிப்போம். ஏனையவற்றையும் நாங்கள் அவர்களுக்கு கையளிப்போம். எனது மக்களின் சார்பில் அவருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.